ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடரே இல்லாமல் கஸ்டர்ட் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ரெட்ஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்திருந்தால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் ஒரு 3-4 பல்ஸ் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே சைடில் இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம ப்ரெட்ஸை போட்டு எடுத்து வச்சிடலாம். சுகர் சிரப்பில் போட்ட உடனே எடுத்துருங்க ப்ரெட்ஸை, இல்லைனா க்ரன்ச்சினஸ் போயிடும். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். பால் கொதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரும் சுகர் பவுடரும் சேர்த்து 1/2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் போட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பால் பொங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கிளறிக்கிட்டே கஸ்டர்ட் பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். நான் நல்லா இன்றைக்கி திக்காக பண்ண போகிறேன். அதனால தான் நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இது கஸ்டர்ட் ப்ரெட்டுன்றதுனால நான் திக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். குக் ஆக பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் விஸ்கை வச்சு நல்லா அடித்து கொடுத்தீங்கன்னா லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலாம். உங்களுக்கு சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். கஸ்டர்டை நீங்கள் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பவுலில் செப்ரேட்டாக கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணுறதுனா கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் கஸ்டர்டுன்றதுனால டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரெடிமேட் கஸ்டர்ட் மாதிரியே தான் இதுவும் டேஸ்ட் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் மட்டும் செஞ்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கஸ்டர்ட் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.